மகோற்சவத்தின் 5வது நாள். நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மறப்பேனடி கிளியே. மயிர்கூச்சரியக்கூடிய வகையில் அற்புதமான காட்சிகள் கேட்கல எங்களுக்கு புல்லரிச்சு போச்சு. பிரதமர் அந்த அடையாளமாக இருக்கக்கூடிய நல்லூருக்கு இங்கே நல்லூர் ஆலயம் திறந்து விடப்பட்டது. மிக பெரும் இடப்பெயர்வுகளின் பொழுதெல்லாம் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி கோயிலுடைய 2025ஆம் ஆண்டு மகோற்சவத்தின் 5வது நாள். பல்வேறுபட்ட மாற்றங்கள் ஒவ்வொரு நாளில் இந்த கோயிலில் திருவிழாவில் மாறி மாறி நிகழக்கூடிய அந்த விஷயங்கள் என்றது புதுமைகளாக இருக்கும். பலரை மயிர்கூச்சரியக்கூடிய வகையில் அற்புதமான காட்சிகள் தான் இந்த கோவிலில் ஒவ்வொரு திருவிழாவிலையும் நடந்து கொண்டிருக்கும். இன்று நாள் நடக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அதே மாதிரி தான் கிளிக்கோர வாசலில் பிரசன்னா குருக்கள் பாடக்கூடிய கந்தர் அனுபூதி. அதுக்கு உருகாதார் யாருமே கிடையாது. நேற்றைய நாளில் சில பேர் தகவல் அனுப்பிங்க. அதை கேட்கல எங்களுக்கு புல்லரிச்சு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கந்தர் அனுபூதி, அது சொல்லக்கூடிய பொருள், தமிழ் நடை, அதனுடைய இசையெல்லாம் அவ்வளவு தூரம் பிரம்மாண்டமாக இருக்குது. அதை விட சுவாமி எப்படி வருவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு உங்களை போல எங்களுக்குமே இருக்குது. என்ன இந்த திருவிழாவில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாவற்றையும் பதிவு செய்கிறேன். அதை விட ஒவ்வொரு நாளிலே நல்லூர் தொடர்பு இருக்கக்கூடிய முக்கியமான ஒவ்வொரு விஷயங்கள் இந்த காணொலியில் வந்து கொண்டிருக்கு. அதுவும் இன்றைய நாளில் இருக்குது. வாங்க இன்றைய திருவிழாவில் போய் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாவற்றையும் பார்க்கலாம். அலங்காரா நல்லூரா இன்றைய நாளில் 5ஆம் நாளுக்குரிய மகோற்சவம் அருமாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இந்த வளைவு பந்தல், இந்த மாற்றங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். வளமையை விட அதிக அளவிலான மக்கள் நேற்றும் இன்றைக்கும் வருகிறார். நாளைக்கும் ஞாயிற்றுக்கிழமை வார இறுதிகள். இனி போக இருக்கக்கூடிய திருவிழாக்கள் எல்லாமே விசேஷமான திருவிழா என்ற அடிப்படையில் இன்னும் அதிகமானவர்கள் கோவிலை நாடி வருவார்கள் என்பது முக்கியமான விடயம். இதில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் எல்லாமே ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்னும் ஒரு கம்பீரமாக இருக்குது. இன்றைக்கு தான் நான் பார்க்குறேன். நான் முன்னுக்கு வைக்கிற கும்பம் குத்து விளக்கு அது தகன்னு சொல்லி மின்னிக்கொண்டே இருக்கு. இந்த இடத்துல நன்றாக மினுக்கப்பட்ட அந்த விஷயங்கள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டது. பாருங்க, நான் காட்டுறேன் இப்படி இருக்கான்னு சொல்லி. எப்படி ஒரு கம்பீரமான அளவோடு அது இருக்குது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், இன்றைய நாளில் ஸ்ரீலங்காவினுடைய பிரதமர் ஹரணி அமரசூரிய யாழ்ப்பாணத்துக்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார் என்று இன்றைய இடங்களில் பார்க்கக்கூடிய இருந்துச்சு. ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வருகிற போது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அடையாளங்களுக்கு தங்களுடைய வழிபாடுகளில் வழிபட்டு போகிற அந்த மரபு என்பது நீண்ட காலமாக இருக்குது. இதனால் பார்க்கலாம் ஹரணி இங்கே வருவாரா இல்லையா, பிரதமர் அந்த அடையாளமாக இருக்கக்கூடிய நல்லூருக்கு வழிபாடுகளை மேற்கொண்டு செல்வார் என்பதை நாங்கள் பார்க்கணும். உள்ளே வசந்த மண்டப பூஜை, அதுக்கு பிறகு கொடித்தம பூஜை எல்லாம் இடம்பெற்று சுவாமி உள்வீதி வலம் வருகிறார். உள்வீதி வலம் வந்ததுக்கு பிறகுதான் வெளிவீதி வலம் இடம்பெறும் என்பது முக்கியமான விஷயம். இன்றைய நாளில் வளமையாக முதல் 3 நாளும் வெள்ளி வாகனத்தில் வந்தார். அதுக்கு பிறகு நேற்றைய நாளில் வண்ணமயில், இன்றைக்கு அன்னத்தில் முருகனும் வள்ளி தெய்வானையும் தனித்தனியாக வேல் பெருமானாகவும் வள்ளி தெய்வானையாகவும் எழுந்தருளி வருகிறார்கள். உட்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த கம்பீரமான அழகு என்பது இவ்வளவு தனிநிமிர்வை இந்த கோவிலுக்கு கொடுக்கிறது என்பதுதான் சிறப்பான விஷயம். உலகத்திலேயே இந்த யாழ்ப்பாணத்தினுடைய அடையாளமாக மாறி போயிடக்கூடிய அந்த இடம்தான் இந்த முன் வில்லு மண்டபமோடு சேர்க்கக்கூடிய அந்த கோபுரம். 1970களில் இது அமைக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறேன். நிறைய புத்தகங்கள், நிறைய விஷயங்களில் அந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா அரசு நாணய குட்டியில் கூட வெளியிட்டிருந்தது. அந்த மரபுகள் அவற்றை முறை கோபுரத்துக்கு வெளியில் இந்த வில்லு மண்டபம் அமைக்கிற அந்த மரபுன்றது இல்லை. ஆனால் இங்கே தான் அதெல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டு ஏனைய கோவில்கள் இதை முன்னுதாரணமாக கொண்டு தான் செயற்பட்டதாக எல்லாம் சொல்லப்படுகிறது. பண்பாடுகள் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் என்பது முக்கியமான விஷயம். நிறைய இடங்களில் அதனால தான் பல்வேறுபட்ட தவறுகள் அல்லது அதை பற்றி சிந்திக்காத ஒரு தலைமுறை உருவாகிறது என்ற குற்றச்சாட்டெல்லாம் இருக்கிறது. நல்லூரான் வீதி வளமையாக இந்த நேரம் இந்த இடமெல்லாம் சரியான வெயில், வெப்பமான ஒரு நிலைமை இருக்கும். ஆனால் காலநிலை இன்றைக்கு இடம் கொடுத்துக்கிறது. வித்தியாசமான ஒரு காலநிலை இங்கே இருக்குன்றதான் சொல்லலாம். இது கூட ஒரு மாற்றம் தான். இனி வரக்கூடிய மழை வரும்னு சொல்லி பார்த்து கொண்டக்கூடிய நேரத்தில் மப்பும் மந்தாரமான ஒரு சூழலை முருகப்பெருமான் வெளி வீதி வலம் வரப்போகிறார். இந்த நாளில் என்ன வாகனத்தில் மாற்றம் இருக்குது, சாத்துப்படிகள் எப்படி இருக்க போகிறது, இப்படியான விஷயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கணும். உள்வீதி வலம் இப்போது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு ஒரு மகிழ்வான பொழுதுகள். திருவிழா ஏன் நடத்துவோம்னு சொன்னால் அது சந்தோஷமாக இருப்பதுக்கு இப்போ நேரம் இல்லை. எத்தனை பேர் இது சின்ன வயசில் விளையாடிக்கிறீங்க? அந்த அனுபவம் எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.
முருகன் என்றாலே அழகுதான். தங்க நிறத்தில் ஜொலிக்கிற அந்த வர்ணம், சாத்துப்படிகள் எல்லாம் அணி செய்ய, அன்ன வாகனத்தில் உள்வீதி வலம் வருகிற அந்த வேட்பெருமான் பள்ளி தெய்வானை சமேதராக தனித்தனியான வாகனங்கள் வருவார்கள். ஒவ்வொரு நாளையும் பார்க்கிறதுக்கு கண் கோடி வேண்டும். அற்புதமான தத்துவமான காட்சிகளாக மனம் லயிக்கிற வகையில் நேரடியாக இந்த காட்சிகள் எல்லாருக்கும் பார்க்க கிடைக்கும் தெரியாது. அதனால் இந்த காணொலி மூலமாக ஒவ்வொரு வீதியில் உள்வீதி வலம் வருகிற போது பார்க்கிற அந்த கம்பீரம் என்பது தனியான ஒரு அழகுக்குரியது. அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த மகோற்சவ நாட்களில் முருகப்பெருமானை வேலாக வழிபடுகிற அந்த மரபு, முருகனுடைய கையிலே வேல் இருக்கிறது, அந்த வேலை ஏன் வழிபடுகிறோம் என்று சொல்லலாம் 2-3 நாட்களுக்கு முற்பாடு போட்டிருக்கக்கூடிய காணொலியில் நான் பதிவு செய்திருப்பேன். இது தொடர்பில் நீங்கள் தொடர்ந்து காணொலி பார்க்குறீங்கன்னு சொன்னால் கருத்துக்களை சொல்லுங்கள். முன்னே காணொலிகளில் நாங்கள் என்ன செய்யணும் மாற்றங்கள் என்றால் அதையும் நீங்கள் கீழே கருத்துக்களாக பதிவிடலாம். நல்லூர் தொடர்பில் பல்வேறுபட்ட சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். நேரம் தவறாத அந்த பாங்கு, அதற்கு மிக முக்கியமாக ஆலயத்தினுடைய சிவாச்சாரியார் வைகுந்தவாச குருக்கள் அவர்களை தவிர்த்து விட்டு இந்த நேர முகாமைத்துவத்தை சொல்லிவிட முடியாது. மிக நேர்த்தியாக சரியான நேரத்துக்கு இடம்பெறக்கூடிய பூஜை வழிபாடுகள் எல்லாவற்றையும் நெறிப்படுத்தி இவற்றினுடைய பிரதான ஊன்றுகோலாக அவர்தான் இருக்கிறார். எல்லா விதமான கிரியைகள் கடமைகள் மனம் லயிக்கிற வகையிலே அவராலே ஆற்றுகை செய்யப்படுகிறது. கோவில் வீதியில் கூடிய கூட்டம், அலையா கடல் அலையா, இந்த முருகனுடைய பாடல்கள்லாம் நாங்கள் அதிகமாக கேட்டிருப்போம். அதை நேர பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் இந்த திருவிழா நாட்கள் தான் இடம்பெறும். நான் ஒவ்வொரு காணொலியும் சொல்லுவேன், சாமி உள்ளுக்கு நிற்கல எவ்வளோ பேர் இருப்பினோம், ஆனால் சாமி சரியாக வெளியில் வரக்குள்ள பெரிய ஒரு கூட்டம் இருக்கும். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், வார இறுதிகள் நேற்று வெள்ளிக்கிழமை அப்படி இருந்துச்சு. இன்றைக்கு நாளைக்கெல்லாம் மிக அதிகளவானவர்கள் முருகப்பெருமானை அழகனை தரிசிப்பதற்காக நேரிலே காண்பதற்காக நாட்டினுடைய பல்வேறுபட்ட பக்கங்களில் இருந்து முருகனுடைய அடியை நாடி ஓடி வருவார்கள். இன்னொரு கூட்டம் கோபுரத்தினுடைய முன்புறத்தோடு சேர்த்து பார்க்கிற அந்த அழகும் தனியான கம்பீரம்தான் தமிழுக்கு அடையாளம் முருகன். அந்த முருகனுக்கு அடையாளம் நல்லூர். நல்லூரிலே அழகு கந்தனாக இருந்து ஆட்சி புரிகிற அவனுடைய அருளை நாடி தேடி எல்லா இடங்களிலும் இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். பண்பாட்டில் சிறந்தவர்கள் தமிழர்கள். வரவேற்பதற்கு மேனிய விடயங்களுக்கும் பல்வேறுபட்ட பண்பாட்டிகள் இருக்கிறது. அதுபோல தான் முருகன் வரைக்குள்ள சும்மா விடுவார்களா? மண்டபப்படியெல்லாம் வைத்து கும்பம் குத்துவிளக்கு அதே மாதிரி பிரசாதம் எல்லாம் படைத்து ஒவ்வொரு திசைகளிலும் வழிபட்டு வரவேற்று கொண்டாடுகிற அந்த பண்பு இவர்களுக்குரியது.
நேற்று நிறைய பேர் இந்த காணொலியை கீழையும் தனிப்பட்ட முறையிலையும் கருத்துக்கள் சொல்லியிருந்தீங்க. பிரசன்னா குருக்களுடைய அந்த கந்தர் அனுபூதி, அது தரக்கூடிய அந்த இன்பம் அல்லது அந்த ஆன்மீகம் என்பது தனித்துவமானது. அது இந்த நல்லூர் கோவிலுடைய மகோற்சவம், நல்லூர் எவ்வளவு சிறப்போ அது நல்லூருக்கு பிரசன்னா குருக்களுடைய அந்த கந்தர் அனுபூதி இன்னும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கிறது. நல்லூரானுடைய கட்டுமானங்கள் எல்லாமே தனிப்பொலிவையும் அழகையும் கொடுக்கக்கூடியது. அதுபோல தான் இந்த கிளிக்கோபுர வாசலில் தான் பிரசன்னா குருக்கள் தரக்கூடிய அந்த கந்தர் அனுபூதி அதனுடைய பொருள். அது என்ன சொல்கிறேன்னு தெரியல. இதில் நிற்கிற போதே ஒரு புல்லரித்து போகிற அந்த பாங்கு என்பது வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏராளமானவர்கள் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இன்றைய திருவிழாவுக்கு வந்திருக்கிறோம். சிங்காரமடந்தய சிங்காரமடந்தய சீனறிவோர் மங்காமயத்திவரம் தருவார் சங்கிராம சிங்காமலகன் முகனே கங்கானி வானக்கு வானே गंगा नदी पालक पागरने कामल षण्मुगने शिंगारमदं जयर्ती नदिवाय मंगामयनक्ति वरं तरुवाय षण्मुगने நெறிபாய் சிங்காரமடந்தயர்த்தி நெறிபாய் தீய நெறிகளிலே நான் போகாமல் என்னை காப்பாய் ஷண்முகனே சங்காமசிகாமல ஷண்முகனே சங்காம சிகாமல ஷண்முகனே கங்கா நதி பாலக பாகரனே கங்கா மாதாவின் புகழ்வனே கங்கை தாயின் புகழ்வனே ஷண்முகனே கங்கா மாதாவின் முதல்வனே ஷண்முகனே நான் தீய நெறிகளிலே போகாம என்னை காப்பாய் எப்போதும் காப்பாய் மடந்தயர் சிங்கார மடந்தயர் தீனறி போகாமல் என்னை நீ காப்பாய் சங்காமசிகாமல காவலனாரணியே வந்து காப்பாய் தீய நெறிகளிலே நாங்கள் ஒருவரும் போகாமல் ஷண்முகனே நல்ல எம்பரி ஷண்முகனே நாங்கள் எல்லோரும் தீய நெறிகளிலே போகாமல்
எங்களை காப்பாய் நல்லயம்பதியானே சண்முகனே கங்கா முகமுகனே சண்முகனே சிங்காரமடம் ஜயதீனரி போய் மங்காமல் நான் மங்கிப் போகாமல் எனக்கு வரம் தருவார் சண்முகனே சங்காமதி காமல சண்முகனே கங்கா நதிபால கிருபாகரனே கருணையின் வடிவமே சண்முகனே நீ என்னை காப்பாய் கருணாகரனே ஆனந்தனே எங்களை நீ மங்காமல் தீய நதிகளிலே போகாமல் காப்பாய். யோகர் சுவாமிகள் குறித்து சில செய்திகளை பார்த்திருக்கிறோம். இந்த கண் இருக்கிறதே, 2 கண்கள் கணித ஆசிரியருடைய கருத்தின்படி அது ஒரே நேர்கோட்டிலே 180 பாகையிலே ஒரே நேர்கோட்டிலே அமைந்திருக்கிறது. அதனாலே இந்த பெண்கள் தலைக்கு கட்டுகிற மாலை இருக்கிறது, அதை உண்மையிலே தமிழ் சொல்லால் அழைப்பதென்றால் கண்ணி என்றுதான் அழைப்பார்கள். ஏனென்றால் கண்கள் இருப்பதை போல 2 கண்களும் காட்சி தருவதைப் போல இந்த மாலையும் அமைந்திருக்கிறது. அதனால் கண்ணி என்று பெயர். மதுரை மீனாட்சி அம்மனுக்கு கூட ஒரு பெயர் இருக்கிறது, கயல் கண்ணி. கயல் என்றால் கயல் மீன். அப்படி அவளுடைய அம்பிகையினுடைய கண்கள் மிகவும் அழகானவையாம். அதனாலே கயல் கண்ணி, அங்கையற்கண்ணி என்று மதுரை மீனாட்சியை அழைக்கிறோம். இப்போ அம்கையற்கண்ணி, கண்ணி என்பது தலையிலே சூடுகிற மாலை என்று கண்டோம். தமிழிலே கண்ணி என்று ஒரு இலக்கிய வடிவம், சிற்றிலக்கிய வடிவம் இருக்கிறது. 2 வரிகளிலே 2 அடிகளிலே பாடப்பட்டால் அதற்கு கண்ணி என்று பெயர். யோகர் சுவாமி கிளிக்கு உபதேசம் செய்வதைப் போல, கிளியை விழித்து பாடுவதைப் போல கண்ணி பாடுகிறார். நல்லூர் மண் மீது, முருகப்பெருமான் மீது பாடுகிறார். நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மறப்பேனடி, கிளியே இரவு பகல் காணேனடி. பஞ்சம்படை வந்தாலும் பாரெல்லாம் வெந்தாலும் அஞ்சுவமோ நாங்களடி, கிளியே ஆறுமுகன் தஞ்சமடி என்று 2 அடிகளாக பாடுகிறார். இது கிளிக்கண்ணி. இது ஏன் நான் இப்பொழுது சொல்கிறேன் என்றால், பஞ்சம்படை வந்தாலும், இங்கே நான் போர்க்காலத்திலே வளர்ந்தவன், பஞ்சம்படை வந்தாலும் பாரெல்லாம் வெந்தாலும் அஞ்சுவமோ நாங்களடி கிளியே என்று உணர்வு பூர்வமாக அன்றே அந்த மகான் கேட்டு வைத்தார். அதனால்தான் எத்தனையோ இடப்பெயர்வுகள் நேர்ந்த போது இந்த மக்கள் எல்லோரும் வந்து இந்த மண்ணிலே தான் தஞ்சமடைந்தார்கள். இங்கே நல்லூர் ஆலயம் திறந்து விடப்பட்டது. மிக பெரும் இடப்பெயர்வுகளின் பொழுதெல்லாம் இந்த ஆலயம் திறந்து விடப்பட்டது. பஞ்சம்படை வந்தாலும் பாரெல்லாம் வெந்தாலும் அஞ்சுவமோ நாங்களடி கிளியே, அந்த ஆறுமுகன்தான் தஞ்சம் என்று. நல்லூருக்கு விசேஷமே ஆறுமுகன் தானே. இந்த ஆறுமுகனை விழித்து பாடுகிறார் யோகர் சுவாமிகள். இந்த வாசகமே நமக்கு தெம்பூட்டும் வாசகமாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். எத்தனை இடர்கள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், இந்த வாசகம் ஒன்றே, நல்லூரான் திருவடியே நமக்கு வாழ்வளிக்கும் திருவடியாக அமைந்திருக்கும்.